ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஸ்பீச்சு தான். அதாவது நான் வந்து இந்த தோட்டத்தை எவ்வளவு ஒரு இதில் நான் வந்து இதை தொடங்கினேன்ட்டு உங்களுக்கு தெரியாது. இது கஷ்டப்பட்டு தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இது மனசுக்கு மகிழ்ச்சியை தருது, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. இதில் வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளோட கவலையெல்லாம் பறந்து போயிடுது. அதாவது நல்ல ஒரு பூஸ்ட், அதாவது எனர்ஜியை நல்லா இது கொடுக்குது. இந்த நாள் ஃபுல்லும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்க தோட்டம் வந்து நமக்கு உதவுது. அதாவது ஒரு சின்ன உதாரணம், ஒரு கல்லை வந்து எப்படி உளியை வச்சு அடித்து சிற்பமாக செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் எவ்வளோதான் நம்மளை இது பண்ணாலும் நம்ம வந்து சோர்ந்து போகாமல் அந்த கல்லை வந்து உளியால் அடித்து செதுக்குறாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் செதுக்கப்படணும். அதாவது நம்ம சொந்த காலில் நின்று சம்பாதிக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், நம்ம ஃப்யூச்சருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவியாக இருக்கும். அதாவது நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து என் பையன்தான் எனக்கு வந்து அதாவது இதுக்கு வந்து நல்ல உற்சாகம் கொடுத்தது. நீ செய்யுமா, நல்லாயிருக்கும், நீ செய் அப்படின்ட்டு. அவன் தான் எனக்கு எல்லாமே இதில் சொல்லி தந்தது. இதில் இப்படி வீடியோ போடணும், ஷார்ட்ஸ் போடணும், இப்படி பார்க்கணும், வியூஸ் இப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் தான் எனக்கு எல்லாமே சொல்லி தந்தது. எனக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை பற்றி ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. நான் படிச்சிருக்கேன், ஆனாலும் இதை யூஸ் பண்ண தெரியாது. அவன் தான் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுத்தது. அதனால தான் நான் வந்து இப்போ ஒரு 600 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இப்போ என்னோடய சேனல் வந்து போய்கிட்டுருக்கு. எல்லாம் உங்களோட ஆதரவு, மிகுந்த நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லோரும் இதே மாதிரி ஆதரவு எப்போவுமே கொடுக்கணும். எப்போவுமே நம்ம வந்து வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடாது. என்ன தான் சோதனைகள், யார் என்ன பேசினாலும் அதை காதுலேயே வாங்கக்கூடாது. நல்லது சொன்னால் காதில் கேட்டுக்கோங்க. வேறு ஏதாவது வேண்டாத வார்த்தைகள் எதுவும் சொன்னான்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. அதான் வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதே நினச்சிட்டு இருந்தால் நம்ம முன்னேறவே முடியாது. இந்த உலகம் வந்து அப்படி தான் இருக்குது. பக்கத்தில் உள்ளவங்களும் அப்படி தான் இருக்காங்க, சொந்தக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க. யாருமே சப்போர்ட் கிடையாது எனக்கு. நானாக இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இந்த தோட்டத்தை வந்து இது பண்ணியிருக்கேன். என்னோடய ஹெல்த் இஷ்யூ இருந்தாலுமே இதை நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு மகிழ்ச்சியை தருது.